ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இன்னைக்கு நம்ம ரீசனிங் எபிலிட்டியிலேருந்து முக்கியமான டாப்பிக்கான சிலாஜிசம் பார்க்க போகிறோம் மக்களே. இந்த சிலாஜிசம் உடைய கான்செப்ட், அதாவது பேசிக் கான்செப்ட்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஜீரோலேருந்து நான் சொல்லித்தரப்போகிறேன், ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லித்தரப்போகிறேன் மக்களே. வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ தான், ஸ்லோவாக தான் சொல்லித்தருவேன், பொறுமையாக தான் போவேன். ஸோ பொறுமையாக பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் கான்செப்டை கற்றுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே மெயின்ஸ் லெவல் சம்மா இருந்தாலும் போடுவீங்க மக்களே. ஸோ கான்செப்டை கற்றுக்கிறப்ப மட்டும் பொறுமையாக கான்செப்டை கற்றுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களே, நம்மளுடைய பேங்க் எக்ஸாமில் ரீசனிங் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அதில் கான்செப்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக ஒரு 4 டாபிக் மட்டும்தான் இருக்கும். அது என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி, பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், சிலாஜிசம். இதுல தான் மேஜர் கான்செப்ட் இருக்கும், ஓகேங்களா? இந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் இந்த டாபிக்ல வர சம்ம உங்களால போடவே முடியும், ஓகேங்களா? அதுலயும் இந்த சிலாஜிசம்ல இப்போ வரைக்குமே பிகினரா இருக்கட்டும், ஆவரேஜா இருக்கட்டும், ஏன் ஈவன் எக்ஸ்பர்ட்டா இருக்கவங்க கூட இந்த சிலாஜிசம்ல தப்பு விடுறாங்க மக்களே. அதற்கு காரணம் என்னன்னா சிலாஜிசம் கான்செப்ட் கிளியரா புரிஞ்சிக்காததான் காரணம், ஓகேங்களா? ஸோ எப்போ எய்தரார் வரும், எப்போ நெய்தர்னார் வரும், சம்நாட்னா என்ன, கேன் பீனா என்ன, கேன் நெவர் பீனா என்ன. ஸோ யூஸ்வலாக எக்ஸாமில் ப்ரிலிம்ஸ்லையும் மெயின்ஸ்லையும் கேட்குற வேர்ட்ஸ்க்கே மீனிங் தெரியல, அதுக்கான கான்செப்ட் தெரியல. ஸோ அதனால தான் சிலாஜிசம்ல இன்னைய வரைக்கும் நீங்கள் தப்பு விட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போறோம்னா இந்த சிலாஜிசம் கான்செப்டை ஜீரோலேருந்து, அதாவது ஃப்ரம் பேசிக், ரொம்ப 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 பேசிக்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ பொறுமையாக கேளுங்க. வீடியோ 1 hour போகலாம், 1.5 hour போகலாம், இல்லை 40 minutes கூட உங்களுக்கு முடியலாம். ஆனால் நீங்கள் பொறுமையாக ஒரே ஷாட்டில் அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக புரிஞ்சுக்கும் மக்களே. ஒன்ஸ் கான்செப்ட் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் எந்த வெப்சைட்டாக இருக்கட்டும், எந்த சேனலாக இருக்கட்டும், எந்த பிடிஎஃபாக இருக்கட்டும், நீங்கள் போய் சம் போட்டு பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் தப்பாகவே ஆகாது. ஸோ கான்செப்டை மட்டும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நோட்டு, ஒரு பெண்ணை மட்டும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்லித்தர கான்செப்டை கிளியராக உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் புரியுதோ, அதாவது இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், தமிழ்னா தமிழ், தங்கிலீஷ்னா தங்கிலீஷ், புரியுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ பேங்க் எக்ஸாமில் நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் உக்காடுறோம், நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ரீசனிங்ல இருந்து சிலாஜிசம் கொஸ்டின் ஒன்று வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் பேசிக்ல இருந்து போவோம். ஸோ ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் சிலாஜிசம் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் டிஸ்பிளேல எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பாருங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் கீழே ஒரு செட் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட் கீழே கன்க்ளூஷன் 2 கொடுத்துருக்காங்க. இது கன்க்ளூஷன் நம்பர் 1, இது கன்க்ளூஷன் நம்பர் 2 மக்களே, ஓகேங்களா? அதற்கு கீழே உங்களுக்கு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கீழே 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க, அதற்கு கீழே 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நான் ப்ரிலிம்ஸ் லெவல் பேசிக் ப்ரிலிம்ஸ்னால தான் 2 கன்க்ளூஷனை மட்டும் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். மெயின்ஸ் லெவல் சம்லாம் பார்க்குறப்போ 3 கன்க்ளூஷன், 4 கன்க்ளூஷன், ஈவன் 5 கன்க்ளூஷன் கூட வரும். அதை நம்ம போக போக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து போவோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும், ஓகேங்களா? ஸோ இப்போ 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்கான், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான், 5 ஆப்ஷன் கொடுத்துருக்கான், கரெக்டுங்களா? இப்ப நம்ம வேலை என்ன? அவன் கேட்டிருப்பான், என்ன டைரக்ஷன் தெரியுமா கொடுத்திருப்பான், கீழே இருக்க கன்க்ளூஷன்ல, அதாவது பேசிக் சமுக்கு நான் சொல்றேன், கீழே இருக்க கன்க்ளூஷன்ல எந்த கன்க்ளூஷன் லாஜிக்கலி ஃபாலோன்னு கேட்டிருப்பான், ஓகேங்களா? லாஜிக்கலி ஃபாலோவோ அந்த ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணுங்க. இதுதான் கொஸ்டினா இருக்கும், பேசிக்கா இருந்தா. இந்த லாஜிக்கலி ஃபாலோலயே நிறைய இருக்கு. லாஜிக்கலி ஃபாலோவும் கேட்கலாம், லாஜிக்கலி நாட் ஃபாலோவும் கேட்கலாம், ஓகேங்களா? டெஃபினெட்லி ஃபால்ஸ் எதுன்னு கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்டெப்பா போறப்ப பார்க்கலாம். அதாவது மெயின்ஸ் லெவல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லாஜிக்கலி ஃபாலோ தான் எல்லா எக்ஸாம்லயும் ப்ரிலிம்ஸ்ல கேட்பாங்க. ஸோ கீழே 2 ஆப்ஷன், 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்கான், 5 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ எந்த ஆப்ஷன் வரும், லாஜிக்கலி எந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுதோ அதை ஆன்சர் ஆப்ஷனா டிக் பண்ணுங்க. அதுதான் அவன் கேட்டிருக்க டைரக்ஷன். நம்ம வேலை என்ன? கேட்டிருக்க 2 கன்க்ளூஷன்ல எந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுதோ அதை நம்ம ஆன்சர் ஆப்ஷனா சூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்க்ளூஷன் 1 ஃபாலோ ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ் அப்படின்றத நம்ம ஆன்சரா சூஸ் பண்ணுவோம் மக்களே. இப்போ இதே ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகி செகண்ட் கன்க்ளூஷன் தப்பா இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸை சூஸ் பண்ணுவோம். இப்போ செகண்ட் கன்க்ளூஷன் எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு, ஆனா ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பாயிடுச்சுன்னா நம்ம ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸை சூஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா?
கன்க்ளூஷன் 1 மட்டும் ஃபாலோ ஆயிடுச்சுன்னா ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோ, கன்க்ளூஷன் 2 மட்டும் ஃபாலோ ஆயிடுச்சுன்னா ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் இஸ் யுவர் ஆன்சர்னு சூஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ ரெண்டு கன்க்ளூஷனுமே எனக்கு ஃபாலோ ஆகிடுச்சு, கரெக்ட் ஆயிடுச்சு, ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ். அதை வந்து நம்ம ஆன்சர் ஆப்ஷனா சூஸ் பண்ணுவோம் மக்களே. ஏன் இதுல இருந்து நான் சொல்றேன்னா, இதுல இருந்தே உங்களுக்கு ஒரு இன்புட் கொடுத்தாதான், எய்தர் ஆருக்கு ஒரு இன்புட் கொடுத்தாதான் கான்செப்டை முடிக்கிறப்போ உங்களுக்கு எய்தர் ஆர் பத்தி கிளியரா தெரியும். அதனாலதான் இந்த மெத்தட்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதே மாதிரி இன்இக்வாலிட்டியும் சொல்லி தந்திருப்பேன். அந்த வீடியோ வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் பாத்துருங்க. ஓகேங்களா? சோ இப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ்னா கன்க்ளூஷன் 1 ஃபாலோ 2 தப்பு, ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோனா ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு, செகண்ட் கன்க்ளூஷன் கரெக்ட். போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ்னா ரெண்டு கன்க்ளூஷனுமே கரெக்ட் மக்களே. இப்போ இந்த எய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோஸ், நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 ஃபாலோஸ் எப்போ வரும்? ஓகேங்களா? இதை பத்தி தெரிஞ்சுப்போம், இந்த ஆப்ஷன்ஸை பத்தி தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் இந்த கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அப்ப ரெண்டு கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகிறப்போ போத் 1 and 2 ஃபாலோஸ்ன்னு சொல்றோம். அப்ப எய்தர் ஆர் நெய்தர் நார் எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு கன்க்ளூஷன் தப்பாகிறப்ப. எப்பெல்லாம் ரெண்டு கன்க்ளூஷன் தப்பாகுதோ அப்பதான் நீங்க அதை எய்தர் ஆரா நெய்தர் நாரா சூஸ் பண்ற இடத்துக்கே நீங்க போறீங்க. கிளியருங்களா? அப்ப ரெண்டு கன்க்ளூஷன் தப்பாயிடுச்சுன்னா கண்ண முடி நெய்தர் நார் போட்டுடலாமா சார் கேட்டா கிடையாது. ரெண்டு கன்க்ளூஷன் தப்பாகிறப்ப எய்தர் ஆருக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு மக்களே. அந்த கண்டிஷனை நீங்க செக் பண்ணணும். எய்தர் ஆர் கண்டிஷனை செக் பண்ணணும். அப்ப எய்தர் ஆர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா அந்த ரெண்டு கன்க்ளூஷனும் எய்தர் ஆர்ல வரும். எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ்னு வரும். இன்கேஸ் எய்தர் ஆர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா நெய்தர் நார் வந்துடும். கிளியருங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு கன்க்ளூஷன் தப்பாச்சுன்னா நான் எய்தர் ஆர் இருக்கான்னு செக் பண்ண போறேன். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எய்தர் ஆர், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா நெய்தர் ஆர். எப்ப ரெண்டு கன்க்ளூஷன் தப்பா இருந்தால் மட்டும்தான் இது வந்து நம்ம போவோம். ஓகே சார், இப்போ நான் இங்க வந்து நீங்க ரெண்டு கன்க்ளூஷன் தான் கொடுத்துருக்கீங்க. ரெண்டு கன்க்ளூஷன்ல ரெண்டுமே தப்பாயி எய்தர் ஆர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ்ன்னு சொல்றீங்க. இதே ரெண்டுமே வந்து எய்தர் ஆர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல, ரெண்டு கன்க்ளூஷன் தப்பா இருந்தா நெய்தர் நார்னு சொல்றீங்க. இப்போ வந்து 4 கன்க்ளூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். 4 கன்க்ளூஷன் இருக்கு. இதுல வந்து செகண்ட் கன்க்ளூஷனும் தப்பு, ஃபோர்த் கன்க்ளூஷனும் தப்பு, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட். ஓகேங்களா? தேர்ட் கன்க்ளூஷன் கரெக்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எப்படி சார் நெய்தர் நார் வருமா சார் அப்படின்னு கேட்டா இந்த இடத்துலலாம் நெய்தர் நார் வராது. இந்த இடத்துல நம்ம வேலை என்ன, எந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுதோ அதை வந்து சூஸ் பண்றது தான் வேலை. ஸோ இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுல எந்தெந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆயிருக்கு, கன்க்ளூஷன் 1 and 3 வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 1 and 3 ஃபாலோஸ்ன்ற ஆப்ஷனும் இருக்கும். நீங்க கண்ண முடியும் அதை டிக் பண்ணக்கூடாது, அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் டிக் பண்ணணும். ஏன்னா இங்க செகண்ட் கன்க்ளூஷனும் ஃபோர்த் கன்க்ளூஷனும் தப்பா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு கன்க்ளூஷன் வந்து உங்களுக்கு எய்தர் ஆர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். இன்கேஸ் எய்தர் ஆர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா இந்த சம்முக்கு என்ன ஆன்சர் வரும்னா கன்க்ளூஷன் 1 and 3 and also either conclusion 2 or 4 follows. Only conclusion 1 and 3 and either conclusion 2 or 4 follows தான் இதற்கு ஆன்சரா வரும். எப்ப எய்தர் ஆர் கண்டிஷனை இந்த 2ம் 4ம் ஃபாலோ பண்ணிட்டா. இன்கேஸ் எய்தர் ஆரை ஃபாலோ பண்ணல, அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலனா அப்ப கன்ஃபார்மா நம்ம சொல்லலாம் ஒன்லி கன்க்ளூஷன் 1 and 3 ஃபாலோஸ் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படின்னு. இதெல்லாம் மெயின்ஸ் லெவல்ல வரும். ஓகேங்களா? அப்ப எய்தர் ஆரா நெய்தர் நாரா சூஸ் பண்ணோம்னா எனக்கு ரெண்டு கன்க்ளூஷன் தப்பா இருக்கணும். ஓகேங்களா? ஓகே சார், இப்போ 5 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அந்த 5 ஆப்ஷனுக்கான மீனிங் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒன்லி கன்க்ளூஷன் 1 எப்போ வரும், 2 எப்போ வரும், எய்தர் ஆர் எப்போ வரும், நெய்தர் நார் எப்போ வரும்னு சூஸ் பண்ற அளவுக்கு எனக்கு தெரியும். இதை சூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கன்க்ளூஷன் வந்து கரெக்டா தப்பான்னு தெரியணும். கரெக்டுங்களா? இது கரெக்டா தப்பான்னு தெரிஞ்சாதான் என்னால வந்து இந்த ஆப்ஷனையே சூஸ் பண்ண முடியும். அப்ப கேட்டு இருக்க கன்க்ளூஷன் கரெக்டா தப்பா நான் எப்படி சார் செக் பண்றது? சோ கேட்டு இருக்க கன்க்ளூஷன் கரெக்டா தப்பா நீங்க செக் பண்ணணும்னா ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தான் செக் பண்ண முடியும். சோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஒரு வென் டயக்ராம் நீங்க வரையணும் மக்களே. அந்த வென் டயக்ராம் பேரு பேசிக் டயக்ராம் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? பேசிக் டயக்ராம்னா என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வென் டயக்ராமை நீங்க வரையணும்.
ஓகேங்களா. வென் டயக்ராம் நம்ம ஸ்கூல்ஸ்ல படிக்கிறப்பே பார்த்துருப்போம், இப்படிலாம் போடுவோம் கரெக்ட்டுங்களா. ஸோ ஃபார்முலா மெத்தடும் இருக்கு, வென் டயக்ராம் மெத்தடும் இருக்கு. நம்ம சிலாஜிசம்க்கு வென் டயக்ராம் மெத்தட்ல தான் போவோம் ஓகேங்களா. ஸோ அப்ப கேட்டு இருக்க கன்க்ளூஷன் கரெக்டா தப்பான்னு சூஸ் பண்ணணும்னா எனக்கு வென் டயக்ராம் போட தெரியணும், அதாவது பேசிக் டயக்ராம் வரைய தெரியணும். இந்த பேசிக் டயக்ராமை எதை வச்சு சார் நான் வரைவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் உங்களால வரைய முடியும் ஓகேங்களா. அப்ப ஸ்டேட்மெண்ட் அதாவது கன்க்ளூஷன் கரெக்டா தப்பா தெரியணும்னா உங்களால வென் டயக்ராம் இருந்தாதான் சொல்ல முடியும். ஸோ வென் டயக்ராமை வச்சு தான் நீங்க கன்க்ளூஷன் கரெக்டா தப்பான்னு சொல்ல முடியும். அந்த வென் டயக்ராம் எங்க இருந்து சார் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தான் வரும் ஓகேங்களா. இப்போ இங்க பாருங்க, இப்ப ஸ்டேட்மெண்ட்ல இருந்து வென் டயக்ராம் எப்படி வரையறது, ஏன்னா ஸ்டேட்மெண்ட்ல இருந்து வென் டயக்ராம் நான் வரைஞ்சாதான் அந்த வென் டயக்ராம் வச்சு கன்க்ளூஷன் செக் பண்ண முடியும் கரெக்டா தப்பான்னு தெரிஞ்சாதான் என்னால ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ண முடியும். இதுதான் ப்ரொசீஜர் கரெக்ட்டுங்களா. இப்போ ஸ்டேட்மெண்ட்ல இருந்து வென் டயக்ராம் எப்படி வரையறது அப்படின்னு நம்ம பார்த்தாலே உங்களுக்கு பாதி கிளியர் ஆயிடும். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கான்னா ஆல் ஏ இஸ் பி அப்படின்னு சொல்லியிருக்கான் ஓகேங்களா. அதாவது எல்லா ஏவும் பிக்குள்ளார இருக்கு, இதுதான் அதோட மீனிங் கரெக்ட்டுங்களா. ஆல் ஏ இஸ் பினா என்ன அர்த்தம், எல்லா ஏவும் பிக்குள்ளார இருக்கு, இதுதான் ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க லைனுக்கான மீனிங் ஓகேங்களா. இங்க பாருங்க, இப்ப நான் வரைஞ்சிருக்கிறது பேசிக் டயக்ராம் சொல்றேன். ஏன் சொல்றேன் அப்படின்னு நான் உங்களுக்கு இப்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஆல் ஏ இஸ் பிக்கு இப்படியும் டயக்ராம் வரையலாம், வேற எப்படி டயக்ராம் வரையலாம். ஸோ ஏவை நான் இப்படி போட்டுட்டு ஸோ இப்படியும் நம்ம வரையலாம், அதாவது ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் ஏ வந்து பி குள்ளார இருக்க மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். வேற எப்படி வரையலாம், ஸோ ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிள் தான் ஏனா அதை ஓவர்லாப் பண்ணியே, அதாவது அது மேலேயே வந்து பி சர்க்கிளையும் நான் வரைகிறேன். அப்ப ஏவும் பியும் ஓவர்லாப் பண்ணி இருக்குன்னா ஆல் ஏ இஸ் பி ஆல் பி இஸ் ஏ தான் ஓகேங்களா. இப்போ இதுவும் உங்களுக்கு ஆல் ஏ இஸ் பி தான், இதுவும் உங்களுக்கு ஆல் ஏ இஸ் பி தான், இதுவும் உங்களுக்கு ஆல் ஏ இஸ் பி தான். ஆனா இதை தான் நான் வந்து பேசிக் டயக்ராம் சொல்லுவேன், இது ரெண்டத்தையும் பேசிக் டயக்ராம்னு சொல்ல மாட்டேன். ஏன் சார் அப்படின்னா பேசிக் டயக்ராம்னா என்ன மீனிங்னா மினிமம் லெவல் ஆஃப் ஷேடட் போர்ஷன் இருக்கணும், மினிமம் லெவல் ஆஃப் ஷேடட் போர்ஷன், மினிமம் லெவல் ஆஃப் ஆக்குபையிங் ரீஜியன், அது எது இருக்கோ அதை தான் நம்ம பேசிக் டயக்ராம்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இப்போ இங்க என்னால ஏ எல்லாத்தையும் பி குள்ளார வைக்கணும், அதே சமயம் கொஞ்சம் பார்ட் ஆஃப் பில நான் ஆக்குபை பண்ணி ஏ வரைஞ்சாலே போதும். நிறைய இடத்த ஆக்குபை பண்ணி வரையணும்னு அவசியம் கிடையாது, அதற்கு பேர் ஆல்டர்னேட் டயக்ராம் ஓகேங்களா. ஆனா இந்த ஆல்டர்னேட் டயக்ராம் என்ற கான்செப்டுக்கே நான் எந்த இடத்துலயுமே சிலாஜிசம்ல போக மாட்டேன். அது ஒன்லி ஆஃப் யூவா இருக்கட்டும், சம் நாட்டா இருக்கட்டும், சம்மா இருக்கட்டும், ஒன்லியா இருக்கட்டும், எந்த கான்செப்டா இருந்தாலும் வெறும் பேசிக் டயக்ராம் வச்சே நம்ம வந்து சால்வ் பண்ணி ஆன்சரை எடுத்துடலாம். கன்க்ளூஷன் கரெக்டா தப்பானு பேசிக் டயக்ராம் வச்சு பார்த்தே சொல்லிடலாம். எப்படி பார்க்கணும்னா நான் உங்களுக்கு கன்க்ளூஷன் செக் பண்றப்ப சொல்லித்தரேன் மக்களே ஓகேங்களா. ஓகே சார், இப்போ மினிமம் லெவல் ஆஃப் ஷேடட் போர்ஷன்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். சம் ஏஆர் பின்னு இருக்கு ஓகேங்களா, சம் ஏஆர் பின்னு இருக்கு. ஸோ இங்க சம் பார்ட் ஆஃப் ஏ வந்து பில இருக்கணும் ஓகேங்களா. ஸோ ஏ உடைய சம் பார்ட் வந்து பில இருக்கு, பி உடைய சம் பார்ட் வந்து ஏல இருக்கு கரெக்டுங்களா. இதை வேற எப்படி வரையலாம், ஸோ ஏ இங்க இருக்காரு, ஏவோட மேஜர் போர்ஷனை வந்து ஆக்குபை பண்ணி பி இருக்காரு ஓகேங்களா. அப்ப இங்கேயும் சம் பார்ட் ஆஃப் ஏ வந்து பில தான் இருக்கு ஓகேங்களா. இப்போ இன்னொன்று எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு கிளாஸ் ரூம் உடைய டோர் இருக்கு மக்களே. இந்த கிளாஸ் ரூம் உடைய டோர், அதாவது இதுதான் கிளாஸ் ரூம், இந்த கிளாஸ் ரூம் உடைய டோர் இருக்கு, இங்க வந்து நான் நிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சம் பார்ட் ஆஃப் மை பாடி வந்து கிளாஸ் ரூம் இன்சைட்ல இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேங்களா. அப்ப நான் வந்து கரெக்டா சென்டரா அந்த கிளாஸ் ரூம் டோர் கிட்ட இருந்துக்கின்னு என்னோட பாதி உடம்பு கிளாஸ் ரூம் உள்ளேயும் பாதி உடம்பு கிளாஸ் ரூம் வெளியும் இருந்தா சம் பார்ட் ஆஃப் மை பாடி வந்து கிளாஸ் ரூம் உள்ளார இருக்குன்னு அர்த்தம். ஆனா இதை வந்து நான் பேசிக் டயக்ராம்னு சொல்லல, ஏன்னா நான் ஃபுல்லா வெளியே வந்து நின்னுக்கிட்டு வெறும் என்னுடைய கையை மட்டும் உள்ளார விட்டாலே எனக்கு வந்து சம் பார்ட் ஆஃப் மை பாடி வந்து கிளாஸ் ரூம் உள்ளார இருக்கும் ஓகேங்களா. இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா நான் வெளியே ஃபுல்லா நின்னுக்கிட்டு என்னுடைய சுண்டு விரல் மட்டும் உள்ளார வச்சாலே என்னுடைய சம் பார்ட் வந்து கவர் ஆயிடும் கரெக்டுங்களா. ஸோ அவன் என்ன ஸ்டேட்மெண்ட்ல சொல்றானோ அதுக்கு மினிமம் ஷேடட் போர்ஷன்ல வரைகிற பேசிக் டயக்ராம் தான், வரைகிற வென் டயக்ராம் தான் பேசிக் டயக்ராம் ஓகேங்களா. அப்ப இங்க சம் பார்ட் ஆஃப் ஏ வந்து பில இருக்கணும்னா இந்த மாதிரி வரைஞ்சாலே போதும்.
இந்த மாதிரி வரையணும்னு அவசியம் கிடையாது. ஏன் சார் வரையக்கூடாது? எல்லாரும் வரையணும்னு சொல்றீங்க. அப்படி வரைஞ்சா என்ன தப்பு? எங்க போய் அது முடியும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதையும் நான் சொல்றேன், கிளியரா கேட்டுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் ஏஆர்பின்னு இருக்கு. நீங்க வந்து ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் ஏவை வரைஞ்சி அதை வந்து பிக்குள்ளார கவர் பண்ற மாதிரி போட்டுட்டீங்க. ஓகேங்களா? இதை வந்து நான் பேசிக் டயக்ராம் கிடையாதுன்னு சொல்றேன். ஏன்னா இப்போ இங்க அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் பிஆர்சி அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி சம் பிஆர்சி அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. இங்க நீங்க வரையறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து ஏ இருக்காரு, ஆல்ரெடி அவரு நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்கிறதுனால நீங்க இப்படி வரைய வாய்ப்பு இருக்கு. கரெக்டுங்களா? ஏன்னா ஏவே பாதி இடத்த அடிச்சுட்டு இருக்கான், இதுல டச் பண்ணி வரைய நமக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி வரைஞ்சா என்ன ஆகும்னா நம்மளுடைய பேசிக் டயக்ராம் தப்பாயிடும். ஓகேங்களா? இது மினிமம் ஷேடட் போர்ஷன் ரீஜனை வந்து அட்டைன் பண்ணல. அதனால இன் கேஸ் கன்க்ளூஷன் ஏதாவது கேட்கறாங்க, சம் ஏ ஆர் சியா இருக்கான்னு கேட்டாங்கன்னா நீங்க ஆமான்னு போடுவீங்க, ஆனா கன்க்ளூஷன் தப்புன்னு வந்துடும். ஓகேங்களா? அதனாலதான் பேசிக் டயக்ராம்ன்றது மினிமம் ஷேடட் போர்ஷன் வச்சிருக்க டயக்ராம தான் நம்ம வந்து பேசிக் டயக்ராம்னு சொல்லணும். ஓகேங்களா? அப்ப ஆல் ஏஆர்பிக்கு எப்படி சார் டயக்ராம் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஏ போட்டுட்டு ஒரு மீடியமான ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுட்டு அதை சுத்தி வந்து நம்ம பி போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பிஇசி இருக்கு, நோ சிஇஸ்டி இருக்கு. அப்ப ஸ்டேட்மெண்ட்ல இந்த 3 கீவேர்ட்ஸ் தான் இருக்குமா சார்? இதை தவிர்த்து வேற இல்லையா? அப்ப இதுக்கு மட்டும் டயக்ராம் கத்துக்கிட்டா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஸ்டேட்மெண்ட்ல என்னென்னலாம் வேர்டு சிலாஜிசம்ல இருந்து கேட்பாங்களோ அது எல்லாத்தையும் வரைஞ்சி அதற்கு பேசிக் டயக்ராம் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். அதை விட ரொம்ப முக்கியம், அந்த கீவேர்டுக்கான மீனிங் என்னன்னு நம்ம பார்க்க போறோம் மக்களே. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன வேர்ட்ஸ்லாம் வரும், அதற்கு எப்படி பேசிக் டயக்ராம் நம்ம வரையணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இங்க ஃபர்ஸ்ட் ஆல், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபியூ ஆர் சம், நெக்ஸ்ட் நோ, நெக்ஸ்ட் சம் நாட், அதற்கப்புறம் ஒன்லி எ ஃபியூ, அதற்கப்புறம் ஒன்லி. இந்த வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு சிலாஜிசம்ல வரும். இதுல இன்னும் டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ்லாம் வரும். லைக் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி, அக்கேஷனலி, அதெல்லாம் வந்து இதுல இருக்க மீனிங்கே தான். ஸோ அதை வந்து நான் கடைசியா உங்களுக்கு சொல்றேன். ஈச்னா என்ன, எவ்ரினா என்ன, ஃப்ரீக்வெண்ட்லினா என்ன, ஆஃபன்னா என்ன, ஸோ சம் நாட்டுக்கு கேன் நெவர் பினா என்ன, அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்டேட்மெண்ட்ல வர வேர்டுன்னு பாத்தீங்கன்னா ஆல், ஃபியூ ஆர் சம், நோவு, சம் நாட், ஒன்லி எ ஃபியூ, ஒன்லி. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆளுக்கான பேசிக் டயக்ராம் எப்படி போடணும். அப்ப ஸ்டேட்மெண்ட்ல ஆல் ஏ இஸ் பி அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதற்கு பேசிக் டயக்ராம் எப்படி போடணும், இதோடைய கான்செப்ட் என்ன, மீனிங் என்ன நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ எல்லா ஏவுமே பிக்குள்ளார இருக்கணும். இதுதான் ஆல் ஏ இஸ் பிக்கான பேசிக் டயக்ராம். கரெக்டுங்களா? ஓகே. இப்போ இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஏவும் பிக்குள்ளார இருக்குன்னா உங்களுக்கு சம் பார்ட் ஆஃப் ஏவும் பிக்குள்ளார தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே சமயம் சம் பார்ட் ஆஃப் பி வந்து ஏக்குள்ளார இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்கு, சென்னை வந்து ஃபுல்லாவே தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்கும். சென்னையோடைய சம் பார்ட்டும் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளார தான் இருக்கும். தமிழ்நாட்டுடைய சம் பார்ட் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னைக்குள்ளார இருக்கும். இப்போ நான் சில கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கான்செப்ட் கிளியரா தெரிஞ்சிடும். எல்லா ஏவும் பிக்குள்ளார இருக்கு. இப்போ இது ஸ்டேட்மெண்ட்டுக்கான பேசிக் டயக்ராம். இப்போ கன்க்ளூஷன் ஒன்று கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி செக் பண்ணணும்னு அவங்களுக்கு தனியாக சொல்லித்தரேன். இப்போ ஜஸ்ட் ஒரு கன்க்ளூஷன் வந்து சொல்றாங்க, எல்லா ஏவும் பிக்குள்ளார இருக்கா கேட்டா ஆமா, எல்லா ஏவுமே பிக்குள்ளார தான் இருக்கு. ஓகேங்களா? சம் பார்ட் ஆஃப் ஏ வந்து பிக்குள்ளார இருக்கா? ஆமா, சம் பார்ட் ஆஃப் ஏ பிக்குள்ளார தான் இருக்கு. ஏன்னா எல்லா ஏவுமே பிக்குள்ளார இருக்கிறப்ப டெஃபினட்டா எனக்கு சம் பார்ட் ஆஃப் ஏவும் பிக்குள்ளார தான் இருக்கும். அதாவது சென்னை எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்குன்னா டெஃபினட்டா சென்னையோடைய சம் பார்ட்டும், எல்லா சென்னையுமே தமிழ்நாட்டுக்குள்ளார தான் இருக்கு. அப்ப சென்னையோடைய சம் பார்ட்டும் எனக்கு தமிழ்நாட்டுக்குள்ளார தான் இருக்கும். ஓகேங்களா? சோ சம் பிஏ வந்து ஏ ஆக்குபை பண்ணிருக்கு. சம் பிஆர் ஏவா? ஆமா, சம் பிஆர் ஏ தான். பியோடைய சம் பார்ட் ஏல இருக்கா? ஆமா, ஏல தான் இருக்கு, ஏ தான் ஆக்குபை பண்ணிருக்கு. ஸோ எல்லா சென்னையுமே தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்குன்னா தமிழ்நாட்டுடைய கொஞ்ச பகுதியை தானே சென்னை ஆக்குபை பண்ணிருக்கு. ஸோ தமிழ்நாட்டுடைய கொஞ்ச பகுதியை சென்னை ஆக்குபை பண்ணி தானே இருக்கு. ஸோ சம் பிஆர் ஏவும் வரும். ஆனா ஆல் பிஆர் ஏ அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தப்பு. எல்லா பியும் ஏக்குள்ளார இருக்கா? இல்ல.
ஸோ எல்லா ஏவும் தான் பிக்குள்ளார இருக்கு, எல்லா ஏவும் பிக்குள்ளார இருக்கிறதுனால சம் பார்ட் ஆஃப் ஏவும் பிக்குள்ளார வந்துடும். ஸோ ஏ வந்து ஃபுல்லா பிக்குள்ளார இருக்கிறதுனால சம் பார்ட் ஆஃப் பி வந்து ஏ ஆக்குபை பண்ணிருக்கு. ஆனா எல்லா பியும் வந்து ஏ கிடையாது. இதுதான் வந்து ஆளுக்கான மீனிங். ஆளுன்றது எல்லா பார்ட்டுமே பிக்குள்ளார எங்க வேணாலும் போகலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இதே அடுத்து வந்து ஆல் பி இஸ் சி அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா பியுமே சீக்குள்ளார வரையணும், எல்லா பியுமே சீக்குள்ளார வரையணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன மீனிங்? எல்லா பியுமே சீக்குள்ளார வரையணும்னா நான் சொன்ன மினிமம் லெவல் ஆஃப் ஷேடட் போர்ஷன் வைக்கணும் சார். அவங்க ஆல் பிஇசி தானே சொல்றீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏவும் உள்ளார வருதே சார். ஆமாம், தவிர்க்க முடியாது. ஏன்னா எல்லா ஏவுமே பிக்குள்ளார இருக்குன்னா எல்லா பியும் சீக்குள்ளார நீங்கள் வரைகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஏவும் சீக்குள்ளார வந்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதே இந்த இடத்துல வந்து நம்ம தப்பு பண்ணலாம். ஆல் ஏ இஸ் பி அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே இந்த இடத்துல வந்து இப்படி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆல் ஏ இஸ் சி அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா நம்ம இப்படி வரையணும். அதாவது எல்லா ஏவை மட்டும் சீக்குள்ளார வரைஞ்சா போதும், எல்லா சியும் பிக்குள்ளார வந்துடக்கூடாது. இப்படி வரைஞ்சா அது தப்பாயிடும். ஆல் ஏ இஸ் பி, ஆல் ஏ இஸ் சி இப்படி நீங்க வரைஞ்சீங்கன்னா இது தப்பு, இது கரெக்ட். ஏன்னா இங்க அவன் எல்லா ஏவும் சீக்குள்ளார வரணும்னு சொன்னா வந்துருச்சு, இங்கேயும் எல்லா ஏவும் சீக்குள்ளார வந்துருச்சு. ஆனா இங்க சி எல்லாமே பிக்குள்ளார வரணும்னு அவன் சொல்லவே கிடையாது. நான் ஏவை போய் கவர் பண்ணணும்னா பிக்குள்ளார போய் தான் கவர் பண்ண முடியும். ஸோ ஏவை மட்டும் கவர் பண்ணா போதும், சியை ஃபுல்லா உள்ளார எடுத்துட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. அது பேசிக் டயக்ராம் கிடையாது. இது தப்பு, இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? இப்போ ஆல் ஏ இஸ் பி, ஆல் பி இஸ் சி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஏ வந்து எல்லாமே வந்து சீக்குள்ளார வந்துடும் மக்களே. இப்போ நான் கேட்கிறேன், நீங்க சொல்ல முடியுதான்னு பாருங்க. ஓகேங்களா? இப்போ எல்லா ஏவும் பிக்குள்ளார இருக்கான்னு கேட்டா ஆமா இருக்குன்னு சொல்லுவீங்க. சம் பார்ட் ஆஃப் ஏ வந்து பிக்குள்ளார இருக்கா? ஆமா இருக்குன்னு சொல்லுவீங்க. சம் பார்ட் ஆஃப் பி வந்து ஏக்குள்ளார இருக்கா? ஆமா இருக்குன்னு சொல்லுவோம். சம் பார்ட் ஆஃப் ஆல் பி வந்து ஏக்குள்ளார இருக்கா? கிடையாது. ஆல் பி இஸ் ஏவா? கிடையாது. ஓகேவா? இப்போ ஆல் ஏ இஸ் சியா? ஆமா இருக்கு. சம் பார்ட் ஆஃப் ஏ சி ஆக்குபை பண்ணிருக்கா? சீக்குள்ளார இருக்கா? ஆமா இருக்கு. சம் சிய வந்து ஏ ஆக்குபை பண்ணிருக்கா? ஆமா, எல்லா ஏவுமே பிக்குள்ளார இருக்கு, பி எல்லாமே சீக்குள்ளார இருக்குன்னா சியோட சம் பார்ட்டை பியும் ஆக்குபை பண்ணிருக்கு, ஏவும் ஆக்குபை பண்ணிருக்குன்னு அர்த்தம். சோ இருக்கு. எல்லா சியுமே ஏக்குள்ளார இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட், எல்லா பியுமே சீக்குள்ளார இருக்கா? ஆமா இருக்கு. சம் பார்ட் ஆஃப் பி வந்து சீக்குள்ளார இருக்கா? ஆமா இருக்கு. சம் சி வந்து பிக்குள்ளார இருக்கா? ஆமா இருக்கு. எல்லா சியும் பிக்குள்ளார இருக்கா? இல்ல. புரியுதுங்களா? ஸோ எல்லா பாசிபிள் செட்டையுமே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இது நெக்ஸ்ட் ஆல் சி இஸ் டின்னு சொன்னாங்கன்னா இந்த சியை சுற்றி வந்து ஒரு டி வரும். ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கு மக்களே. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, கான்செப்ட் வைஸ் போங்க, உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஷார்ட்கட் இருக்கும். உள்ளார இருந்து வெளியே போனால் ஆளும் ஃபாலோ ஆகும், சம்மும் ஃபாலோ ஆகும். வெளியே இருந்து உள்ளார வந்தால் சம்மு மட்டும்தான் ஃபாலோ ஆகும், ஆளு ஃபாலோ ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட்கட்லாம் வேணா நீங்க கண்ணில் பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்க அந்த இடத்துல போய் ஏதாவது தப்பு விட்டுறாதீங்க. ஸோ எல்லா ஏவும் சி டிக்குள்ளார இருக்கான்னு கேட்டால் ஆமா இருக்கு. அப்ப சம் பார்ட் ஆஃப் ஏ டிக்குள்ளார இருக்கான்னா எல்லா ஏவுமே டிக்குள்ளார வருதுன்னா சம் பார்ட் ஆஃப் ஏவும் டிக்குள்ளார தான் வரும், அதுவும் கரெக்ட். அப்ப எல்லா டியும் ஏக்குள்ளார இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா டியும் ஏக்குள்ளார இல்ல, தப்பு. ஆனா சம் பார்ட் ஆஃப் டி ஏக்குள்ளார இருக்கான்னு கேட்டா அது கரெக்ட். புரியுதுங்களா? இதுதான் ஆளுக்கான கான்செப்ட். நெக்ஸ்ட் ஃபியூ போகுமா? ஸோ ஒன் பை ஒன்னா போலாம். ஸோ இந்த இடத்துல வரைய முடியாது, நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வரைகிறேன். இப்போ ஃபியூ ஆர் சம், ஃபியூ ஆர் சம். ஃபியூனாலும் ஒன்று தான், சம்னாலும் ஒன்று தான். இதை தவிர்த்து இன்னும் நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கு. பட் இது ரெண்டுத்தை மட்டும் நான் ஏன் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா, எக்ஸாம்ல ஃபியூவும் சம்டைம்ஸ் வருது, சம்மும் சம்டைம்ஸ் வருது. ரிமைனிங் வேர்ட்ஸ்லாம் ரேராக தான் வருது. அதனால ரெண்டுத்தையும் நான் சொல்லித்தரப்பே ஒன்றா எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ ஃபியூ ஏ இஸ் பி அப்படின்னு இருக்குனாலும் சம் ஏ இஸ் பி அப்படின்னு இருக்கிறனாலும் ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். ஃபியூனாலும் சம்முனாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஆனால் சம்மும் சம்நாட்டும் வேற, ஃபியூவும் ஒன்லி அ ஃபியூவும் வேற. அது நம்ம வரப்ப பார்க்கலாம். ஸோ சம்மும் சம்நாட்டும் வேற, ஃபியூவும் ஒன்லி அ ஃபியூவும் வேற. பட் ஃபியூவும் சம்மும் ஜஸ்ட் ஃபியூன்னு வந்தாலும் சம்முன்னு வந்தாலும் ஒன்று தான். ஏ ஃபியூவும் ஒன்று தான். ஏ ஃபியூ, ஃபியூவு, ஏ ஃபியூவு, சம்மு, இது எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? சம் ஏ இஸ் பின்னு அர்த்தம்.
ஓகேங்களா? இப்போ இதற்கு எப்படி சார் நான் டயக்ராம் வரையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏன்ற ஒரு சர்க்கிள் இருக்கு, அதோடைய கொஞ்ச பகுதியை வந்து பி ஆக்குப்பை பண்ணிருக்கு மக்களே. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து சம் ஏ இஸ் பிக்கான டயக்ராம், பேசிக் டயக்ராம் இதுதான். ஓகேங்களா? இதற்கு என்ன சார் மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, ஏ உடைய சம் பார்ட்டை வந்து பி ஆக்குபை பண்ணிருக்கா? ஆமா, ஆக்குபை பண்ணிருக்கு. கிளியரா? சோ அப்ப இது என்ன மீனிங் சொல்லுதுன்னா, ஏக்கும் பிக்கும் நோன் ரிலேஷன் தான். ஆனா என்ன நோன்னா, ஏ உடைய இந்த பகுதி இருக்குல்ல, அதை பி ஆக்குபை பண்ணிருக்கு, பி உடைய இந்த பகுதியை ஏ ஆக்குபை பண்ணிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப ரிமைனிங் இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி ஆஃப் ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது, அன்னோன் ரிலேஷன். ஓகேங்களா? எந்த பகுதிக்கும் எந்த பகுதிக்கும், ஏக்கு இந்த ஷேடட் போர்ஷன் இல்லாம ரிமைனிங் இருக்க வெளியே இருக்க இந்த இடத்துக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அன்னோன் ரிலேஷன். அப்ப அன்னோன் ரிலேஷன்னா இந்த இடத்துல இருக்க பார்ட் பி கூட என்ன ரிலேஷன்ஷிப்னே தெரியாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப இந்த பார்ட் பி குள்ளார போலாமா அப்படின்னு கேட்டா போகலாம், வாய்ப்பு இருக்கு, போகாமலேயும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு என்ன தெரியும், ஏவுடைய இந்த பகுதி பி கூட சேர்ந்து இருக்கு, அதை பிரிக்க முடியாது. ஏன் பிரிக்க முடியாது? ஏன் பிரிக்க முடியாதுன்னா, எனக்கு ஸ்டேட்மெண்ட்டே வந்து சொல்லிட்டா சம் ஏ வந்து பில இருக்கணும்னு. ஏன்னா நான் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் பேசிக் டயக்ராம் வரைகிறேன். அப்ப ஸ்டேட்மெண்ட்ல ஒன்று சொல்லியிருக்கான், அதை உடைச்சிட்டு நான் டயக்ராமை வந்து வெளியே எடுக்க கூடாது. ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு என்னால பேசிக் டயக்ராமை மாற்றக்கூடாது. அப்படி மாத்தினீங்கன்னா நீங்க பண்றது தப்பு, அந்த சம் நீங்க போடுறது தப்பு. ஸ்டேட்மெண்ட்ல சம் ஏ இஸ் பின்னு சொல்லிட்டாங்கன்னா சம் ஏ இஸ் பி பேசிக் டயக்ராம்ல இருக்கணும். எக்காரணத்தை முன்னிட்டு நீங்க அதை பிரிக்க கூடாது. ஓகேங்களா? சோ அப்ப நோ ஏ இஸ் பி, ஏவியும் பியும் உங்களால பிரிக்க முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் எனக்கு சம் ஏ இஸ் பின்னு சொல்லி இருக்கு, அது டெஃபினட்டா இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இங்க ரிமைனிங் பார்ட் ஆஃப் பி இருக்குல்ல, இந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் பிக்கும் ஏக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னோன் ரிலேஷன் என்ன வேணாலும் இருக்கலாம். அதுதான் ஏக்கும் பிக்குமான ரிலேஷன். அதாவது ஏக்கும் பிக்கும் நோன் ரிலேஷன். எந்த இடத்துல நோன்னா இந்த பார்ட் மட்டும்தான் நோன். ரிமைனிங் இருக்க இந்த பார்ட் ஆஃப் ஏ அன்னோன் வித் பி, ரிமைனிங் ஆஃப் இந்த பார்ட் ஆஃப் பி வந்து அன்னோன் வித் ஏ. இதுதான் அதற்கான மீனிங். இப்போ நெக்ஸ்ட் லைன் சொல்றான் சம் பி இஸ் சி அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் எங்க வரையலாம்னா இங்க வரையலாம், இங்க வரையலாம், இங்க வரையலாம். அதாவது இதுவும் சம் பி இஸ் சி தான், ஆர்எல்ஸ் இது பி, இதுவும் சம் பிஎஸ்சி தான், இதுவும் பேசிக் டயக்ராம் தான், இதுவும் பேசிக் டயக்ராம் தான். நான் கொஞ்சம் மினிமம் பார்ட்டை தான் கவர் பண்றேன். இந்த இடத்துல இறக்கி கவர் பண்ணிக்கிறேன், எனக்கு ஏத்த மாதிரி இங்க கவர் பண்ணிக்கிறேன். ஆர்எல்ஸ் நீங்க இப்படியும் கவர் பண்ணலாம். இதுவும் பேசிக் டயக்ராம் தான். இது மூணுத்துல நீங்க எது வேணாலும் போடலாம். ஆனா சம் ஏ இஸ் பி இப்படி வரைஞ்சிட்டு இங்க வந்து சம் பி இஸ் சி, பி உடைய சம் பார்ட்டை சி ஷேர் பண்ணிருக்கு சார். இந்த இடத்த பாருங்க, பியும் சியும் ஷேர் பண்ணிக்கிறாங்களா? அப்ப இது கரெக்ட் தானே சார்னு கேட்டீங்கன்னா கிடையாது, இது பேசிக் டயக்ராமே கிடையாது. இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன ஏவுக்கும் பிக்கும் ஃபியூ கண்டிஷனை சொல்லிச்சு, ஃபியூ ஏ இஸ் பின்னு சொல்லிச்சு, நான் வரைஞ்சேன். இங்க பியும் சியும் சம் பார்ட்ல வரைய சொல்லுது, நான் வரைஞ்சேன். ஆனா ஸ்டேட்மெண்ட் சொல்லாத ஒரு விஷயம், ஏவையும் சியும் சேர்த்து வைங்க, சம் பார்ட் ஆஃப் ஏ சில இருக்கணும்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லவே இல்லை. ஆனா நான் பேசிக் டயக்ராம் வரையப்ப நானா போயிட்டு ஏல சியோட கனெக்ட் பண்ணிக்கிட்டேன்ல. இது ஸ்டேட்மெண்ட் சொல்லாத ஒரு விஷயத்த நான் செய்யறேன்ல, அது தப்பு, அது பேசிக் டயக்ராம் கிடையாது. இதே இந்த டயக்ராம்லாம் பாருங்க, ஏவும் பியும் சம் பார்ட்ல இருக்கணும் இருக்கு, பியும் சியும் சம் பார்ட்ல இருக்கணும் இருக்கு, ஏவும் சியும் நான் சேர்த்திருக்கேன்னா இல்ல, ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு சொல்லல, எனக்கு ஏவும் சியும் சேர்த்து தான் பியோட வரையணும்ன்ற நெசசிட்டியும் எனக்கு கிடையாது. ஓகேங்களா? சோ இது கரெக்ட், இது கரெக்ட், இது கரெக்ட், இது தப்பு. ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல். இப்போ இங்க என்ன மீனிங் வரும்? இது தப்பு, இதை விட்டுறலாமா? இங்க என்ன மீனிங் வரும்? பியோடைய இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த நோன் பார்ட்டை விட்டுருங்க. இந்த நோன் பார்ட்ல பியும் சியும் சம் ரிலேஷன். ரிமைனிங் இருக்க இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட்டுக்கும் சிக்கும் அன்னோன் ரிலேஷன். இந்த பார்ட்ல ஏவும் இருக்கு, ஏக்கும் சிக்கும் எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னே தெரியாது. அதனால இந்த ரிமைனிங் பார்ட்டுக்கும் சிக்கும் எனக்கு அன்னோன் ரிலேஷன். இது எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த பார்ட் சிக்குள்ளார போலாமான்னு கேட்டா போகலாம், போகாம இருக்க வாய்ப்பு இருக்கா கேட்டா போகாம இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எனக்கு இந்த பார்ட் அன்னோன் ரிலேஷன். அதே மாதிரி சியோட இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட் பிக்குள்ளார போகலாமா? போகலாம், போகாம இருக்கலாமா? போகாமலும் இருக்கலாம். ஓகேங்களா? இங்க
பிக்கும் சிக்கும் இதுதான் ரிலேஷன். ஏக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃபுல் ஏக்கும் ஃபுல் சிக்கும் அன்னோன் ரிலேஷன். என்ன ரிலேஷன்ஷிப்னே எனக்கு தெரியாது. அப்ப ஏ எல்லாமே சிக்குள்ளார போலாமான்னு கேட்டா போகலாம். ஏ எதுவுமே சிக்குள்ளார போகாம இருக்கலாமான்னு கேட்டா இருக்கலாம். கொஞ்சம் பார்ட் ஆஃப் சி, சம் பார்ட் ஆஃப் ஏ வந்து சியோட இருக்கலாமா? இருக்கலாம். சம் ஏ வந்து நாட் கண்டிஷன் வித் சியாக இருக்கலாமா? இருக்கலாம். சம் சி வந்து நாட் கண்டிஷன் வித் ஏவா இருக்கலாமா? இருக்கலாம். ஆல் சி ஏக்குள்ளார இருக்கலாமா? இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம். ஏன்னா ஏக்கும் சிக்கும் அன்னோன் ரிலேஷன். ஓகேங்களா? இதே இங்க பாருங்க, சம் பார்ட் ஆஃப் பி வந்து சிக்குள்ளார எனக்கு இருக்கணும். கரெக்டுங்களா? இருக்கு. இப்போ ரிமைனிங் பார்ட் ஆஃப் சிக்கும் பிக்கும் அன்னோன் ரிலேஷன், ரிமைனிங் பார்ட் ஆஃப் பிக்கும் சிக்கும் அன்னோன் ரிலேஷன் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ எல்லா சியும் பிக்குள்ளார போலாமா? போகலாம். ஓகேங்களா? ஆல் சி இஸ் பி இஸ் ஏ பாசிபிலிட்டி. நான் பாசிபிளான்னு தான் கேட்கறேன், இருக்குன்னு நான் சொல்ல. எல்லா சியும் பிக்குள்ளார போகலாமா? போகலாம். எல்லா பியும் சிக்குள்ளார வரலாமா? வரலாம். நோ சி இஸ் பியா இருக்கலாமா? நோ சி இஸ் பி இஸ் ஏ பாசிபிலிட்டியா? அதாவது சியும் பியும் பிரிக்க முடியுமா? முடியவே முடியாது. அந்த பாசிபிலிட்டி வராது. ஏன்னா சியும் பியும் பிரிச்சனா நான் ஸ்டேட்மெண்ட்டையே உடச்சிக்கிட்டு வந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டியே கிடையாது. ஓகேங்களா? அந்த பாசிபிலிட்டி டசன்ட் ஃபாலோ. ஓகேங்களா? இப்போ சம்முக்கான மீனிங் என்னன்னு புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து நோ மக்களே. நோ ஏ இஸ் பி. ஸோ நோ ஏ இஸ் பினா என்ன மீனிங்? ஏன்னு ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த ஏன்ற சர்க்கிள்ல இருந்து நாட் கண்டிஷன் கிளம்பி போய் எனக்கு பில அடிக்குது. அதாவது ஏ எதுவுமே பிக்குள்ளார போகாது, பி எதுவுமே ஏக்குள்ளார வராது. இதுதான் அதற்கான மீனிங் மக்களே. ஓகேங்களா? அப்ப ஏன்ற சர்க்கிள் எதுவுமே பிக்குள்ளார போகாது, பின்ற சர்க்கிள் எதுவுமே ஏக்குள்ளார வராது. இப்போ ஏக்குள்ளார ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு பிக்குள்ளார வராது. அதாவது என்ன மீனிங்னா, ஏ எதுவுமே பிக்குள்ளார போகாது, பி எதுவுமே ஏக்குள்ளார வராதுன்னா ஏக்குள்ளார இருக்க எந்த சர்க்கிளுமே பிக்குள்ளார போகாது, பிக்கு உள்ளார இருக்க எந்த சர்க்கிளுமே ஏக்குள்ளார வரக்கூடாது. இதுதான் அதற்கான மீனிங். இப்ப ஏக்குள்ளார சின்னு ஒரு சர்க்கிள் இருக்குன்னா இவனும் போக மாட்டான். ஏன்னா இவனோட பவுண்டரியான ஏவே இவன் கூட சண்டை போட்டிருக்கப்ப இவனால இந்த பவுண்டரியை கிராஸ் பண்ணி அவன் கூட போக முடியாது. ஓகேங்களா? சோ ஏக்கும் பிக்கும் சண்டைனா ஏக்குள்ளார எத்தனை சர்க்கிள் இருந்தாலும் சரி, எந்த பாயிண்ட் இருந்தாலும் சரி, அவங்க யாருமே பிக்குள்ளார போக முடியாது. சிமிலரி சேமா பிக்குள்ளார எந்த சர்க்கிள் இருந்தாலும் சரி, பிக்குள்ளார எத்தனை பாயிண்ட் இருந்தாலும் சரி, அவங்க யாருமே ஏக்குள்ளார வர முடியாது. அவங்க யாருமே ஏக்குள்ளார வர முடியாதுன்னா அவங்க யாருமே சிக்குள்ளாரையும் வர முடியாது. புரியுதுங்களா? இப்போ பிக்குள்ளார டின்னு ஒரு சர்க்கிள் இருக்கான். சம் சி ஆர் டி இஸ் ஏ பாசிபிலிட்டியா? அதாவது இந்த டி வந்து சிக்குள்ளார வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா வரவே முடியாது. ஏன்னா டி வந்து பிக்குள்ளார இருக்கான். பிக்கும் ஏக்கும் சண்டை. இந்த டி வந்து ஏவை தாண்டி போய் தான் சியை தொடணும், அவனால தொட முடியாது. இதுதான் நோக்கான மீனிங். ஓகேங்களா? அப்ப நமக்கு ஒரு டவுட் வரும். ஓகே சார், இப்போ வந்து ஏன்ற சர்க்கிள் இருக்கு, அதுக்கும் பிக்கும் வந்து நோ கண்டிஷன்ல இருக்கு சார். இப்ப ஏன்ற சர்க்கிளை சுத்தி வந்து எனக்கு சி இருந்தா அப்ப சி வந்து நம்ம பிக்குள்ளார போகலாமான்னு கேட்டீங்கன்னா அப்ப வந்து போகலாம். ஆனா ஃபுல்லா போக முடியாது. ஏன்னா ஏக்கும் பிக்கும் நோ கண்டிஷன். ஏ எதுவுமே பிக்குள்ளார போகாது, பி எதுவுமே ஏக்குள்ளார வராது. இதுதான் மீனிங். மீனிங் என்ன? ஏ பிக்குள்ளார போக கூடாதுப்பா, பி வந்து ஏக்குள்ளார வரக்கூடாதுப்பா. அப்ப ஏவை சுத்தி இருக்க சர்க்கிள் இருக்குல்ல சி, அவங்க வந்து பிக்குள்ளார போகலாமான்னு கேட்டா இந்த ஏவை டச் பண்ணாம இந்த ரிமைனிங் பார்ட் எல்லாம் பிக்குள்ளார போகலாம். அதாவது சம் பார்ட் ஆஃப் சி வந்து உங்களுக்கு பிக்குள்ளார போகலாம். ஓகேங்களா? ஆனா எல்லா சியும் பிக்குள்ளார போகுமான்னு கேட்டா எல்லா சியும் பிக்குள்ளார போச்சுன்னா ஏவும் உங்களுக்கு சியோடயே சேர்ந்து வரும். அது வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? அப்ப இங்க பாருங்க, எல்லா பியும் ஏக்குள்ளார போகக்கூடாது. ஓகேங்களா? அப்ப எல்லா பியும் சிக்குள்ளார வரலாமான்னு கேட்டா தாராளமா வரலாம். இங்க பாருங்க, இது வந்து பாசிபிளான்னு தான் நான் பாக்குறேன். ஓகேங்களா? பாசிபிலிட்டியில தான் சொல்றேன். ஏக்கும் பிக்கும் சண்டை, எல்லா ஏவுமே சிக்குள்ளார இருக்கு. ஸோ இப்போ பி ஏ கூட டச்சே ஆகல, ஆனால் பி எல்லாமே சிக்குள்ளார வந்துருச்சு. பார்த்தீங்களா? இந்த கண்டிஷன் ஓகே ஆகும். ஓகேங்களா? இப்போ எல்லா பியுமே சிக்குள்ளார வரலாம். எல்லா பியுமே சிக்குள்ளார வரப்ப சம் பி மட்டும் சிக்குள்ளார வரலாமான்னு கேட்டா அதுவும் வரலாம். அதாவது இப்படியும் நீங்க வரையலாம், இப்படியும் நீங்க வரையலாம். இது வரையறது கிடையாது, இது ஜஸ்ட் அதற்கான மீனிங் சொல்றேன். இதெல்லாம் நீங்க எங்கேயுமே வரைய மாட்டீங்க. மீனிங் என்னன்னு நான் சொல்றேன். பியால ஏவை தான் தொட முடியாது, பியால ஃபுல்லா போய் சிக்குள்ளார உட்காந்துக்க முடியும், பியால கொஞ்சம் பார்ட்டை மட்டும் சிக்கு தர முடியும். ஓகேங்களா? ஆனா சியால வந்து கொஞ்சம் பார்ட் ஆஃப் சியை மட்டும்தான் பிக்கு தர முடியும். ஏன்னா ஏ இருப்பான்,
முழு பார்ட் ஆஃப் சியும் பிக்குள்ளார எடுத்துட்டு போனோம்னா அது ஏ விட மாட்டான், ஏ உள்ளார இருக்கிறதுனால. இது மீனிங்காக நான் சொல்றேன். இந்த டயக்ராம்லாம் நீங்க எங்கேயுமே வரைய மாட்டீங்க, ஜஸ்ட் பேசிக் டயக்ராம் பார்த்தே சொல்லிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ நோ ஏ இஸ் பினா என்ன அர்த்தம்? ஏ எதுவுமே எனக்கு பிக்குள்ளார போகாது. கிளியரா? அப்ப நெக்ஸ்ட் சொல்றான் நோ பி இஸ் சி அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. நோ பி இஸ் சினா என்ன அர்த்தம்? பி எதுவுமே சிக்குள்ளார வராது, பி எதுவுமே சிக்குள்ளார வராது. இப்போ பிக்கும் சிக்கும் தான் நாட் கண்டிஷன். பி எதுவுமே சிக்குள்ளார வராது, பிக்குள்ளார ஏதாவது பாயிண்டோ சர்க்கிளோ இருந்தா அவங்களும் சிக்குள்ளார வரமாட்டாங்க. சிமிலர்லி சி எதுவுமே பிக்குள்ளார வராது, சிக்குள்ளார எதுவும் பாயிண்டோ சர்க்கிளோ இருந்தா அவங்க பிக்குள்ளார தான் போக மாட்டாங்க. ஏன்னா இங்க சண்டை பிக்கும் சிக்கும் மட்டும்தான். ஓகேங்களா? பிக்குள்ளார இருக்கவங்களுக்கும் சிக்குள்ளார இருக்கவங்களுக்கும் தான் சண்டை. ஓகேங்களா? இப்போ ஏக்கும் சிக்கும் என்ன சார் ரிலேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏக்கும் சிக்கும் அன்னோன் ரிலேஷன். ஏக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு தெரியாது. அப்ப ஏ சி கூட சேரலாமான்னு கேட்டா சேரலாம், ஏ சி கூட சேராம இருக்கலாமான்னு கேட்டா இருக்கலாம், கொஞ்சம் பார்ட் ஆஃப் ஏ வந்து சி கூட இருக்கலாமான்னு கேட்டா இருக்கலாம், கொஞ்சம் பார்ட் ஆஃப் ஏல இருந்து நாட் கண்டிஷன் போய் சில அடிக்கலாமான்னு கேட்டா அடிக்கலாம். எல்லாமே பாசிபிளா இருக்கும். ஏன்னா இங்க ஃபுல் பார்ட் ஆஃப் ஏக்கும் ஃபுல் பார்ட் ஆஃப் சிக்கும் எனக்கு அன்னோன் ரிலேஷன். ஆனா ஃபுல் பார்ட் ஆஃப் ஏக்கும் ஃபுல் பார்ட் ஆஃப் பிக்கும் எனக்கு நோன் ரிலேஷன். என்ன நோன் ரிலேஷன்? ஏ இஸ் ஃபைட் வித் பி, ஏ இஸ் நாட் கண்டிஷன் வித் பி. ஸோ ஏ பிக்குள்ளார போகாது, பி ஏக்குள்ளார வராது. ஸோ சிமிலர்லி பி சிக்குள்ளார வராது, சி பிக்குள்ளார வராது. கிளியருங்களா? இந்த பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? இதுதான் நோ கண்டிஷன். நெக்ஸ்ட் சம் நாட். ஸோ ஆல் பார்த்தாச்சு, சம் பார்த்தாச்சு, நோ பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து சம் நாட் பார்க்க போறோம் மக்களே. சம் நாட்டோடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்? இப்போ நான் சொல்றது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எப்படி பேசிக் டயக்ராம் வரையணும்னு மட்டும்தான் நான் சொல்றேன். கீழே வந்து வரலாமா இல்லை இருக்கலாமான்னு கேட்கறது எல்லாமே பாசிபிள் கன்க்ளூஷனை வச்சு நான் கேட்குறேன். கன்க்ளூஷன் எப்படி பார்க்கணும்னு நான் உங்களுக்கு தனியாக சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பேசிக் டயக்ராம் எப்படி வரைகிறது மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சம் நாட். சம் நாட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்னா, சம் ஏ இஸ் நாட் பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதற்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் பார்ட் ஆஃப் ஏ வந்து நாட் கண்டிஷன் வித் பி ஆக இருக்கணும். ஓகேங்களா? அப்ப ஏன்னு ஒரு சர்க்கிள் இருக்குப்பா, இந்த சர்க்கிள் இருக்குல்ல, ஏ உடைய சர்க்கிள், இதுல இருந்து ஏதோ ஒரு சம் பார்ட் எனக்கு நாட் கண்டிஷன் வித் பி ஆக இருக்கணும். அந்த ஏதோ ஒரு சம் பார்ட் என்னன்னு எனக்கு தெரியாது, அதனால நானே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வைக்கிறேன். அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எங்க வேணாலும் ஏக்குள்ளார நீங்க வைக்கலாம், அது வந்து அடுத்த சர்க்கிளை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். இப்போ இன்கேஸ் இங்க சி இருக்குன்னா இந்த சிக்குள்ளார நான் இங்க ஒரு பாயிண்ட் வச்சு பி இழுத்துக்கலாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட் கண்டிஷன் வித் பி இழுத்துக்கலாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது, அது தப்பு. ஸோ ஏன்னு ஒரு சர்க்கிள் இருக்கு, இந்த உள்ளார இருக்க எம்டி பார்ட்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு டாட் வச்சுக்கோங்க. அந்த டாட் மட்டும்தான் நான் சொல்றது, அந்த டாட் மட்டும்தான் நாட் கண்டிஷன் வித் பி ஆக இருக்கு, நாட் கண்டிஷன் வித் பி ஆக இருக்கு. இப்ப ஏன்னு ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிள்குள்ளார ஒரு டாட், இந்த ரெஃபரன்ஸ் டாட் நான் வச்சுக்கிறது தான். நீங்க எங்க வேணாலும் வைக்கலாம், இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம், அன்டில் அது எந்த சர்க்கிளையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஓகேங்களா? சோ பேசிக்கா ஜென்ரலா நான் சொல்றேன், இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இங்க இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் யாரோடைய பாயிண்ட்? ஏ உடைய பாயிண்ட், ஏ சர்க்கிள்குள்ளார இருக்க பாயிண்ட். இந்த பாயிண்ட் மட்டும்தான் பி குள்ளார சண்டை, பி கூட சண்டை, பி உடைய பார்டர்ல இடிக்குது பாருங்க. சோ இந்த மாதிரி தான் பேசிக் டயக்ராம் வரையணும். இந்த பேசிக் டயக்ராம் வரைகிறப்ப இந்த கிராஸ் மார்க்கும் போட்டு வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். சோ ஏ உடைய இந்த பாயிண்ட் மட்டும் பி குள்ளார போகாது. ஓகேங்களா? அதே மாதிரி பி வந்து இந்த பாயிண்ட்டை மட்டும் டச் பண்ணவே கூடாது. இதுதான் சம் நாட்டுக்கான மீனிங். புரியுதுங்களா? அப்ப ரிமைனிங் பார்ட் ஆஃப் ஏக்கும் பிக்கும் என்ன சார் மீனிங் கேட்டீங்கன்னா தெரியாது, அன்னோன் ரிலேஷன். அப்ப அந்த இடத்துக்கு பி வரலாமா சார் கேட்டா வரலாம், ஃபுல் பியுமே வந்து இங்க உட்காரலாம், சம் பி மட்டும் வந்து உட்காரலாம், பி வராமலையும் இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். அப்ப ரிமைனிங் பார்ட் ஆஃப் ஏ இருக்குல்ல, இந்த பார்ட் பி குள்ளார போகலாமான்னு கேட்டா போகலாம். அப்ப எல்லா ஏவும் போலாமா சார் கேட்டா போக முடியாது. ஏன்னா எல்லா ஏவும் போச்சுன்னா இந்த பாயிண்ட்டும் வந்துருவான், ஆனா இந்த பாயிண்ட்டுக்கும் பிக்கும் சண்டை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, இப்போ
நான் இருக்கேன், எங்க வீட்ல ஒரு 5 பேர் இருக்கோம், அதுல நானும் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்க்ளூடிங் மீ 5 மெம்பர்ஸ். ஓகேங்களா, 4+1. பக்கத்து வீடு இருக்கு, பக்கத்து வீட்டில் ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்காங்க, இல்லை ஒரு பக்கத்து வீடு இருக்குன்னு மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பக்கத்து வீட்டு கூட சண்டை போட்டுட்டேன், நான் மட்டும்தான் பக்கத்து வீட்டு கூட சண்டை போட்டிருக்கேன். அப்ப பக்கத்து வீட்டுக்கு வந்து நாங்க எல்லாருமே போலாமா, ஏ வீட்டுல இருக்க அந்த 5 பேருமே பிக்கு போகலாமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா எனக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை. என்னை தவிர்த்து ரிமைனிங் இருக்க 4 பேரும் போகலாம். ஓகேங்களா, ஆனா எல்லாரும் போகணும்னு சொன்னீங்கன்னா நானும் வருவேன், எனக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை, அவங்க என்ன விட மாட்டாங்க. ஓகே சார், இப்ப உல்டாவா வரும். பக்கத்து வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து நம்ம வீட்டுக்கு வரலாமா, ஏக்கு வரலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா வரலாம், என்னை மட்டும் தனியா ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிருங்க, என் ரூமை தொடாம நீங்க எங்க வேணாலும் போகலாம். இதுதான் அதற்கான மீனிங். நான் சொல்றது புரியுதுங்களா? நான் எல்லாருமே ஏல இருந்து பிக்கு போக முடியாது, ஏன்னா நானும் வந்துருவேன். ஆனா நீங்க எல்லாருமே எங்க வீட்டுக்கு வரலாம், ஆனா என்னை மட்டும் தனியா ஒரு இடத்துல விட்டுறணும், நீங்க என்னை டச் பண்ணவே கூடாது, நீங்க வேற எங்க வேணாலும் போகலாம். இதுதான் மீனிங் சம் நாட்டுக்கு. கிளியரா? ஓகேவா? ஸோ இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ பாருங்க, சம் பார்ட் ஆஃப் ஏல இருந்து நாட் கண்டிஷன் கிளம்பி போய் பில அடிக்குது. இந்த சம் பார்ட் ஆஃப் ஏக்கு மட்டும்தான் பியோடைய சண்டை. மிச்சம் இருக்க ரிமைனிங் பார்ட் ஆஃப் ஏக்கும் பிக்கும் அன்னோன் ரிலேஷன், ஃபுல் பார்ட் ஆஃப் பிக்கும் ரிமைனிங் பார்ட் ஆஃப் ஏக்கும் அன்னோன் ரிலேஷன். இப்போ இன்னொன்று ஒரு ஸ்டேட்மெண்ட் லைன் வருது, சம் பி இஸ் நாட் கண்டிஷன் வித் சி அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சம் பார்ட் ஆஃப் பி வந்து நாட் கண்டிஷன் வித் சி ஆக இருக்கு. ஓகேங்களா, அப்ப பியோடைய சம் பார்ட்ல இருந்து நாட் கண்டிஷன் போய் சில அடிக்குதுன்னா பியோடைய இந்த பாயிண்ட் மட்டும்தான் சி கூட நாட் கண்டிஷன். அப்ப எல்லா சியுமே பிக்குள்ளார வரலாம், ஆனா எல்லா பியுமே சிக்குள்ளார போக முடியாது, ஏன்னா இந்த பாயிண்ட்டும் வந்துடும். ஓகேங்களா, இது பிக்கும் சிக்கும். ஏக்கும் பிக்கும் ரிலேஷன் பார்த்தோம், ஏவுடைய இந்த பாயிண்ட் பிக்குள்ளார போகாது. பிக்கும் சிக்கும் ரிலேஷன் பார்த்தோம், பியோடைய இந்த பாயிண்ட் வந்து சிக்குள்ளார போகாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்ப ஏக்கும் சிக்கும் என்ன சார் ரிலேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏல இருந்து சிக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னே தெரியாது, அன்னோன் ரிலேஷன். அன்னோன் ரிலேஷன்ஷிப்னா ஏவுடைய முழு சர்க்கிளும் சரி, ஏக்குள்ளார இருக்க சர்க்கிளும் சரி, சிக்கும் சரி, சிக்குள்ளார ஏதாவது டின்னு ஒரு சர்க்கிள் இருந்தா கூட இவங்களுக்கும் ஏக்கும் அன்னோன் ரிலேஷன். ஸோ அன்னோன் ரிலேஷன்ஷிப்னா ஏசியை தொடலாம், ஏசியை தொடாம இருக்கலாம், ஏவும் சியும் பிரிஞ்சே இருக்கலாம், இல்ல சம் பார்ட் ஆஃப் ஏ மட்டும் சில இருக்கலாம், இல்ல சம் பார்ட் ஆஃப் சி மட்டும் ஏல இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் மக்களே. ஓகேங்களா, இப்ப சம் நாட் புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்கு, ஏன் சார் இது இப்படி வரையக்கூடாதா, இல்லாட்டி இதற்கு இது மீனிங் இல்லையா அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க மக்களே. ஸோ நிறைய பேருக்கு டவுட் வருதுன்னா நான் லைவ் கிளாஸே வரேன், லைவா என் கூட டவுட் கேளுங்க, உங்க டவுட்டை நான் லைவ்லேயே கிளியர் பண்றேன் மக்களே. ஓகேங்களா, ஸோ இந்த கான்செப்ட் புரியுதுன்னா தம்ஸ் அப் போட்டு விடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல, இல்லாட்டி கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க வந்து கிளியர்னு போட்டு விடுங்க மக்களே. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க கிளியர் போடுறீங்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் ஏதாவது டவுட் இருந்தா போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் சம் நாட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் போலாமா? ஒன்லி a few. ஸோ பிஃபோர் தட் இங்க பாருங்க, நான் சம்மும் சம் நாட்டும் வேறன்னு சொன்னேன். சம்முக்கான பேசிக் டயக்ராம் என்னது? சம் பார்ட் ஆஃப் ஏ வந்து பில இருக்கு, இந்த பார்ட் ஆஃப் ஏ பில இருக்கு, இந்த பார்ட் ஆஃப் பி ஏல இருக்கு, ரிமைனிங் பார்ட் ஆஃப் ஏக்கும் பிக்கும் அன்னோன் ரிலேஷன், ரிமைனிங் பார்ட் ஆஃப் பிக்கும் ஏக்குமே அன்னோன் ரிலேஷன். ஆனா சம் நாட் பாருங்க, சம் நாட்ல சம் ஏ இஸ் நாட் பி அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சம் ஏ இஸ் நாட் பி அப்படின்னு சொல்றாங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்துலாம் இருக்காது பாருங்க. இங்கதான் மிஸ்டேக் பண்ணுவீங்க. இங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி போட்டுருவீங்க, சம் பார்ட் ஆஃப் ஏவையும் பியும் சேர்த்து வச்சுட்டு இங்க இருந்து ஒரு கோடு போய் இப்படி அடிப்பீங்க. இது தப்பு. ஓகேங்களா, இது ஒன்லி a few மாறிடும். ஓகேங்களா, சம் ஏ ஆர் நாட் பிக்கு பேசிக் டயக்ராம் எப்படி வரையணும்னா, ஏ வந்து ஒரு சர்க்கிள் ஒரு தனியா இருக்கணும், பி வந்து ஒரு சர்க்கிள் தனியா இருக்கணும். இங்க ஃபர்ஸ்ட் என்ன டேர்ம் கொடுத்துருக்கான் அதை தான் நீங்க எடுக்கணும். இதை வந்து ஸ்பிளிட் பண்ணுங்க. சம் ஏ இஸ் நாட் பின்னு சொல்றான், அப்ப சம் பார்ட் ஆஃப் ஏ தான் நாட் கண்டிஷன் பி. ஓகேங்களா, நீங்க வந்து இப்படி போட்டக்கூடாது, பில இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து இப்படி அடிச்சீங்கன்னா அது சம் பி இஸ் நாட் ஏவா மாறிடும், சம் பி இஸ் நாட் ஏவா மாறிடும். ஆனா அவன் என்ன சொல்லியிருக்கான், சம் ஏ இஸ் நாட் பின்னு சொல்லியிருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கோடை போடுங்க, கோடை போட்டீங்கன்னா சம் பார்ட் ஆஃப் ஏ நாட் கண்டிஷன் வித் பியா இருக்கணும். அப்ப அதற்கான டயக்ராம் எப்படி வரும்?
ஏ போட்டுட்டு ஏல இருந்து ஒரு பாயிண்ட் வச்சு அதை போய் நாட் கண்டிஷனோட பியோட அடிக்கணும். இது சம் ஏ ஆர் நாட் பி, இது வந்து சம் பி ஆர் நாட் ஏ. ஓகேங்களா? ஸோ இதுதான் சம் ஏ இஸ் நாட் பி. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து ஒன்லி எ ஃபியூ மக்களே. ஒன்லி எ ஃபியூ. ஒன்லி எ ஃபியூனா என்ன, அதுக்கு எப்படி டயக்ராம் வரையணும், அதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒன்லி எ ஃபியூ ஏ ஆர் பி அப்படின்னு இருக்குன்னா எனக்கு ஏன்னு ஒரு சர்க்கிள் இருக்குன்னு, அந்த ஏவுடைய சர்க்கிளுடைய சம் பார்ட் வந்து எனக்கு பில இருக்கணும். at a same time only a few a or a, so few part of a வந்து பில இருக்கணும். at a same time few part of a ல இருந்து நாட் கண்டிஷன் கிளம்பி போய் உங்களுக்கு பில அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபியூ பார்ட் ஆஃப் ஏ வந்து பில இருக்கணும். ஃபியூ பார்ட் ஆஃப் ஏல இருந்து நாட் கண்டிஷன் கிளம்பி போயிட்டு உங்களுக்கு பில அடிக்கணும். இதற்கு மீனிங் என்னன்னா, ஏ உடைய சம் பார்ட் வந்து எனக்கு பில இருக்கு, ஏ உடைய வேறு ஏதோ ஒரு பார்ட் அது தெரியாது, அதனால நான் இங்க ஒரு பாயிண்ட் ரெஃபரன்ஸா வச்சிருக்கேன். இந்த பாயிண்ட் மட்டும் நாட் கண்டிஷன் வித் பி ஆக இருக்கும். ஓகேங்களா? தெரியாது மீன்ஸ் சம் அப்போ கன்க்ளூஷன்லாம் மற்ற ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்துட்ட பிறகு அதுல இருந்து வரையணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இந்த பாயிண்ட் தான். ஸோ இதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னு ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிள் வந்து பியோடைய சம் பார்ட்ல இருக்கு, பிளஸ் ஏ உடைய இந்த பாயிண்ட் மட்டும் பி கூட நாட் கண்டிஷன்ல இருக்கு. அதுதான் மீனிங். ஓகேங்களா? ஸோ அப்ப பி எல்லாமே ஏக்குள்ளார வரலாம், ஏ எல்லாமே பி குள்ளார போலாமான்னு கேட்டா போக முடியாது, ஏன்னா இந்த பாயிண்ட்டும் வந்துடும். ஓகேங்களா? இங்க ஏவியும் பியும் உங்களால பிரிக்க முடியுமான்னு கேட்டா அதுவும் முடியாது, ஏன்னா ஒன்லி எ ஃபியூவோட மீனிங்கே என்னது, சம் பார்ட் ஆஃப் ஏ வந்து எனக்கு பில இருந்தே ஆகணும். அட் த சேம் டைம் ஏ உடைய ஒரு பாயிண்ட் ஏதோ ஒரு பார்ட் நாட் கண்டிஷன் வித் பி ஆக இருக்கணும். அந்த ஏதோ ஒரு பார்ட் தான் இந்த பாயிண்ட். ஓகேங்களா? கிளியரா? இதுதான் ஒன்லி எ ஃபியூக்கான மீனிங். ஒன்லி எ ஃபியூ ஏ ஆர் பினா இப்படி வரைகிறோம். ஸோ இதே நெக்ஸ்ட் ஒன்லி எ ஃபியூ பிஆர்சி அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ சம் பார்ட் ஆஃப் பி வந்து எனக்கு சில இருக்கணும், பியோடைய சம் பார்ட்ல இருந்து நாட் கண்டிஷன் போய் கிளம்பி போய் சீல் அடிக்கணும். நீங்க இங்க இருந்து எடுக்கலாம், இல்ல இங்க இருந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்க ஆல்ரெடி கோடெல்லாம் போட்டிருக்கிறதுனால நான் கிளியரா கீழே இருந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ சம் பார்ட் ஆஃப் ஏ நாட் கண்டிஷன் வித் பி ஆக இருக்கு, சம் பார்ட் ஆஃப் ஏ ஃபியூ கண்டிஷன் அதாவது சம் கண்டிஷன் வித் பி ஆக இருக்கு. இது வந்து ஒன்லி எ ஃபியூ ஏ ஆர் பி. ஒன்லி எ ஃபியூ பிஆர்சினா பியோடைய சம் பார்ட் சில இருக்கு, பில இருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து நாட் கண்டிஷன் வித் சி ஆக இருக்கு. இது பிக்கும் சிக்குமான ரிலேஷன், இது ஏக்கும் பிக்குமான ரிலேஷன். கிளியருங்களா? இப்போ ஏக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டீங்கன்னா தெரியாது. எனக்கு ஏக்கும் பிக்கும் தான் ஒன்லி எ ஃபியூன்னு தெரியும், பிக்கும் சிக்கும் தான் ஒன்லி எ ஃபியூன்னு தெரியும். ஏல இருந்து சிக்கு எனக்கு இந்த டயக்ராம்ல எந்த ரிலேஷன்ஷிப்பும் தெரியாது. அப்ப ஏ எல்லாமே சிக்குள்ளார போலாமான்னு கேட்டா தாராளமா போகலாம். ஏ எதுவுமே சீக்குள்ளார போகாமலையும் இருக்கலாமான்னு கேட்டா தாராளமா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். கிளியருங்களா? இதுதான் ஒன்லி எ ஃபியூக்கான மீனிங். ஓகேங்களா? இதே இந்த டயக்ராம இப்படி போட்டீங்கன்னா சம் பார்ட் ஆஃப் ஏ பில இருக்கு, சம் பார்ட் ஆஃப் ஏ நாட் கண்டிஷன் வித் பி ஆக இருக்கு அப்படின்னா இது ஒன்லி எ ஃபியூ ஏ ஆர் பி. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஃபியூ பார்ட் ஆஃப் பி வந்து சி ஆக இருக்கு, ஃபியூ பார்ட் ஆஃப் பில இருந்து நாட் கண்டிஷன் வித் சி ஆக இருக்கு அப்படின்னா இது ஒன்லி எ ஃபியூ பிஆர்சி தான். ஆனா இந்த பேசிக் டயக்ராம் தப்பு, ஏன்னா இங்க ஏவியும் சியை நான் ஒன்று சேர்த்துட்டேன். கிளியருங்களா? அப்ப இது தப்பு, இதுதான் கரெக்ட். இதுதான் ஒன்லி எ ஃபியூ ஏ ஆர் பிக்கும் ஒன்லி எ ஃபியூ பிஆர்சிக்கும் உள்ள பேசிக் டயக்ராம். கிளியருங்களா? இப்போ இதே ஸ்டேட்மெண்ட் தான், இதே ஸ்டேட்மெண்ட். ஆனா டயக்ராம் நீங்க இப்படி வரைஞ்சிட்டீங்கன்னு வைங்க, ஒரு அவசரத்துல சம் ஏ ஆர் பி வரைஞ்சிட்டீங்க, சம் பில இருந்து நாட் கண்டிஷன் கிளம்பி போய் ஏல அடிக்குதுன்னு வரைஞ்சிட்டீங்க, சம் பிஆர்சி வரைஞ்சிட்டீங்க, பில இருந்து சம் பார்ட் நாட் கண்டிஷன் வித் சின்னு வரைஞ்சிட்டீங்க. இங்க பாருங்க ஒன்லி எ ஃபியூ பிஆர்சி கரெக்ட், ஃபியூ பார்ட் ஆஃப் பி சில இருக்கு, ஃபியூ பார்ட் ஆஃப் பில இருந்து நாட் கண்டிஷன் கிளம்பி போய் சில அடிக்குது. இங்க ஒன்லி எ ஃபியூ ஏ ஆர் பின்னு சொல்லியிருக்கான், ஏவோடைய கொஞ்சம் பாட்டு பில இருக்கு, ஏல இருந்து நாட் கண்டிஷன் போய் உங்களுக்கு பில அடிக்கணும். ஆனா நீங்க எப்படி வரைஞ்சிட்டீங்கன்னா பில இருந்து நாட் கண்டிஷன் கிளம்பி போய் ஏல அடிக்கிற மாதிரி வரைஞ்சிட்டீங்க. இதற்கு மீனிங் என்னவாயிடும்னா ஒன்லி எ ஃபியூ பிஆர்ஏ அப்படின்னு மாறிடும். ஸோ நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உல்டாவாக வரைஞ்சிருக்கீங்க, இது தப்பு. இந்த மாதிரி கேட்டிருந்தா தான் இப்படி வரையணும். இந்த மாதிரி கேட்டதுக்கு ஒன்லி எ ஃபியூ ஏஆர்பின்னு கேட்டால் இப்படி வரையக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஒன்லி எ ஃபியூக்கு மீனிங் புரிஞ்சிடுச்சிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஒன்லி போலாமா?
ஸோ ஒன்லி மக்களே, ஸோ ஒன்லி ஏ இஸ் பி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்லி ஏ இஸ் பி, ஓகேங்களா. ஒன்லி ஏ இஸ் பி அப்படின்னு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதற்கு எப்படி வந்து பேசிக் டயக்ராம் வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன்லி ஏ இஸ் பி இருக்குல்ல, இதை வந்து நீங்க ஆல் இந்த செகண்ட் இருக்குல்ல ஆல்பபெட்டை அதை ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வரணும், ஓகேங்களா. ஆல் பி இஸ் ஏ அப்படின்னு ரிவர்ஸ் பண்ணி எழுதணும். ஆல் பி இஸ் ஏ அப்படின்னு ரிவர்ஸ் பண்ணி எழுதணும். அப்ப டயக்ராம் வரையறதுக்காக மட்டும்தான் நான் இந்த மாதிரி எழுத சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி வரைஞ்சா, இந்த மாதிரி எழுதினாதான் நீங்க டயக்ராம் வந்து கரெக்டா வந்து வரைவீங்க, ஓகேங்களா. எழுத சொல்றேன்னா எக்ஸாம்ல ரஃப் பேப்பர் கொடுப்பாங்க, அதுல உட்காந்து எழுதிட்டு இருக்க கூடாது, அது தப்பு. அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா நீங்க பாஸ் பண்ண பல வருடங்கள் ஆகும், ஓகேங்களா. ஒன்லி ஏஎஸ்பியா நம்ம மைண்டு டயக்ராம் வரையறதுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, ஆல் பி இஸ் ஏக்கான டயக்ராம் வர அப்படின்னு சொல்லணும். அப்ப ஆல் பி, எல்லா பியும் ஏக்குள்ளார இருக்கிற மாதிரி டயக்ராம் நீங்க வரையணும். ஆனா கான்செப்ட் என்னன்னு இப்ப நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒன்லி ஏ இஸ் பிக்கு அதை திருப்பி போட்டு ஆல் பி இஸ் ஏன்னு நான் டயக்ராம் வரைஞ்சிருவேன். மீனிங் என்னன்னா, இந்த டயக்ராம் வச்சே நம்ம சொல்லலாம், எல்லா பியும் ஏக்குள்ளார மட்டும்தான் இருக்கணும், ஏக்குள்ளார மட்டும்தான் பி இருக்கணும், வேற எந்த சர்க்கிள் கூடயும் பி போகக்கூடாது. பி மிச்சம் இருக்க எல்லா சர்க்கிள் கூடயும் நாட் கண்டிஷன்ல இருக்கணும். ஸோ அப்ப டயக்ராம் வரைகிறப்ப எப்படி திரும்ப வரைகிறீங்க, இது உங்க நாலேஜுக்காக, நம்ம நாலேஜுக்காக நான் சொல்றேன். ஒன்லி ஏ இஸ் பின்னு இருக்கா, ஆல் பி இஸ் ஏ அப்படின்னு நீங்க டயக்ராம் வரைங்க. வரைகிறப்ப இந்த பி இருக்குல்ல, அதை ஃபுல்லா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வச்சிருங்க. இது என்ன நமக்கு மீன் பண்ணுதுன்னா, இந்த பி ஏக்குள்ளார மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த சர்க்கிளும் இந்த பியை தொடவே முடியாது, போகவே போகாதுன்னு அர்த்தம், ஓகேங்களா. இப்போ ஆளுக்கும் ஒன்லிக்கும் வித்தியாசத்தை பாருங்க. இப்போ இந்த இடத்துல பார்ப்போம். இப்போ வந்து ஆல் பி இஸ் ஏ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோம். ஆல் பி இஸ் ஏ அப்படின்னு இருக்குன்னா எல்லா பியும் ஏக்குள்ளார இருக்கு. இங்க ஒன்லி ஏ இஸ் பி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை தான் நான் திருப்பி எழுதுறேன், ஆல் பிஇசின்னு எழுதுறேன், ஓகேங்களா. அப்போ எல்லா பியும் ஏக்குள்ளார இருக்கு, ஆனால் பி ஏக்குள்ளார மட்டும்தான் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இப்போ இங்க பாருங்க, எல்லா பியும் ஏக்குள்ளார இருக்கு, எல்லா பியும் ஏக்குள்ளார இருக்கா இருக்கு. இது என்னது ஆல், இது என்னது ஒன்லி தான் ரிவர்ஸ் பண்ணி வரப்ப இந்த மாதிரி வருது, ஓகேங்களா. இங்க என்ன மீனிங்னா, இந்த பி இருக்குல்ல, இந்த பி எல்லா பியும் ஏக்குள்ளார இருந்துங்கன்னே வேற எந்த சர்க்கிள் வேணாலும் போய் டச் பண்ணலாம். இங்க சி வரலாமா, வரலாம். எல்லா பியும் டி குள்ளார போகலாமா, போகலாம். ஸோ பி உடைய சம் பார்ட் வந்து எஃப் கூட வரலாமா, வரலாம். ஆனா இங்க பி இருக்குல்ல, இந்த ஒன்லியில இருக்க பி இருக்குல்ல, இது ஏக்குள்ளார மட்டும்தான் இருக்கும். இங்க இருக்க சி வந்து பியை டச் பண்ணலாமான்னு கேட்டாங்கன்னா அது முடியவே முடியாது. ஸோ பி வந்து ரிமைனிங் இருக்க எல்லா சர்க்கிள் கூடயும் நாட் கண்டிஷன். இப்போ இங்க ஒரு சி இருக்குன்னா அதற்கும் பிக்கும் நாட் கண்டிஷன். இப்போ இந்த சில இருந்து ஒரு சம் நாட் கண்டிஷன் வந்து இங்க டி இருக்குன்னா, சார் ஏக்கும் டிக்குமே அன்னோன் ரிலேஷன் தானே சார், அப்ப ஏக்குள்ளார இருக்க பிக்கும் டிக்கும் அன்னோன் ரிலேஷன் தான் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்த பி வந்து ஒன்லி கண்டிஷன்ல வந்த பி, இந்த ஒன்லி கண்டிஷன் வந்த பி எதிர்கூடியுமே சேரக்கூடாது. அப்ப இங்க இருந்தும் ஒரு நாட் கண்டிஷன் கிளம்பி போய் டில அடிக்குது, புரியுதுங்களா, டில அடிக்குது. இது மீனிங் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க மகளே. ஏன்னு ஒருத்தவர் இருக்காரு, அவருக்குள்ளார ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிள் தான் பி, அந்த சர்க்கிள் பி வந்து எதிர்கூடியும் போய் சேராது, ஓகேங்களா. அப்ப சி கூடயும் சேராது, சில இருந்து தனியா இருக்க டி கூடயும் சேராது, ஓகேங்களா. இப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க எனக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா பேசிக் டயக்ராம்ல தெரியும். இப்படி பார்த்தாதான் உங்களால பேசிக் டயக்ராம் வச்சே எந்த கன்க்ளூஷன் இருந்தாலும் சொல்ல முடியும். பிக்கும் ஏக்கும் சிக்கும் நோன் ரிலேஷன் என்னன்னா, ஏ உடைய சம் பார்ட் வந்து சில இருக்கு, கரெக்டுங்களா. சிக்கும் டிக்கும் நோன் ரிலேஷன் என்னன்னா, சி உடைய சம் பார்ட் வந்து நாட் கண்டிஷன் வித் டி ஆக இருக்கு. இது வந்து டி மக்களே, இது வந்து டி, ஓகேங்களா. இப்போ இது மட்டும்தான் இந்த பேசிக் டயக்ராம்ல நமக்கு தெரியுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னொன்னு விஷயம் தெளிவா தெரியுது, என்னன்னா இந்த பி இருக்கு இல்லையா, இந்த பி அதாவது ஒன்லியில வந்த பி, இந்த பி இருக்குல்ல, இந்த பிக்கும் சிக்கும் நோ கண்டிஷன், விச் மீன்ஸ் ஏக்கும் சிக்கும் நோன் ரிலேஷன். என்னென்ன நோன்னா, ஏ உடைய சம் பார்ட் சில இருக்கு, ஏ உடைய சம் பார்ட் நாட் கண்டிஷன் வித் சியா இருக்கு, அதாவது சம் ஏ ஆர் நாட் சி இங்க கரெக்ட்,
புரியுதுங்களா? கன்க்ளூஷன் வந்து சம் ஏ ஆர் நாட் சி அப்படின்னு சொல்றானா, ஆமா எனக்கு சம் பார்ட் ஆஃப் ஏ ஆகிய இந்த பி ஒன்லி கண்டிஷன்ல இருக்க இந்த பி நாட் கண்டிஷன் வித் சி ஆக இருக்கு. ஸோ சம் ஏ ஆர் நாட் சி கரெக்ட். அப்ப ஏக்கும் டிக்கும் நோன் ரிலேஷனா கேட்டா ஆமா நோன் ரிலேஷன். என்ன நோன்னா ஏ உடைய இந்த பி இருக்குல்ல ஒன்லில வந்த பி அது நாட் கண்டிஷன் வித் டி ஆக இருக்கு. ஸோ சம் ஏ ஆர் நாட் டின்னு சொன்னாலும் அதுவும் கரெக்ட். கிளியருங்களா? ஸோ இதுதான் வந்து ஒன்லிக்கான மீனிங் புரியுதுங்களா? ஸோ ஒன்லி சி இஸ் டின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஆல் டி இஸ் சி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சு டயக்ராமா வரைஞ்சிடணும். வரைகிறப்ப இந்த டிக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். ஏன்னா இந்த டி சிக்குள்ளார மட்டும்தான் இருக்கணும், வேற எதுக்குள்ளாரையும் போகக்கூடாது. அதுதான் அதற்கான மீனிங். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஆல் பார்த்தாச்சு, சம் ஆர் ஃபியூ பார்த்தாச்சு, நோ பார்த்தாச்சு, ஒன்லி எ ஃபியூவும் பார்த்தாச்சு, சம் நாட் பார்த்தாச்சு, ஒன்லியும் பார்த்தாச்சு. ஸோ ஸ்டேட்மெண்ட்ல வர எல்லா வேர்டுக்குமே பேசிக் டயக்ராம் எப்படி வரையணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். கரெக்டுங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் ஏ இஸ் பி அப்படின்னு சொல்றாங்கன்னா எல்லா ஏவுமே பி குள்ளார இருக்கு. சம் பி இஸ் சி அப்படின்னு சொல்றாங்கன்னா இங்க வந்து நான் தனியா இதற்கான மீனிங் மட்டும் பார்க்கறதுனால நான் தனித்தனியா டயக்ராம் போடுறேன். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் ஒன்னா வரப்ப நம்ம கனெக்டடா தான் போடுவோம். ஸோ சம் பி இஸ் சினா பி உடைய சம் பார்ட் வந்து சில இருக்கு. இதுதான் பேசிக் டயக்ராம். இங்க நான் வரைகிறது எல்லாமே பேசிக் டயக்ராம். நோ ஏ இஸ் பி, நோ ஏ இஸ் பி அப்படின்னு சொல்றாங்கன்னா ஏ எதுவுமே பி குள்ளார இருக்காது. ஓகேங்களா? ஒன்லி a few a is b, only a few a is b. ஸோ few part of a வந்து bல இருக்கணும். at a same time இங்க என்ன இருக்கு, ஒன்லி a few a isன்னு சொல்லியிருக்கான். அப்ப few a உடைய வேறு ஒரு பார்ட் வந்து நாட் கண்டிஷன் வித் b ஆக இருக்கணும். some a is not b, some a is not b, some a is not b. a உடைய சர்க்கிள்ல இருந்து சம் பார்ட் கிளம்பி போய் bல நாட் கண்டிஷன்ல அடிக்கணும். இங்க முக்கியமா இதுவும் சேரக்கூடாது. ஒன்லி a is b, only a is b. ஸோ ஒன்லி ஏ இஸ் பினா ஆல் பி இஸ் ஏ அப்படின்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும். ஸோ பி எல்லாமே ஏக்குள்ளார இருக்கணும். அட் ஏ சேம் டைம் பி ஏக்குள்ளார மட்டும்தான் இருக்கும். பி வேற எந்த சர்க்கிள்குள்ளாரையும் போகாது, எந்த சர்க்கிளும் பிக்குள்ளாரையும் வர முடியாது. ஓகேங்களா? திஸ் இஸ் கம்ப்ளீட்லி நாட் கண்டிஷன் வித் ஆல் அதர் சர்க்கிள். ஓகேங்களா? எக்ஸப்ட் ஏ. ஓகே, இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் வச்சு பேசிக் டயக்ராம் வரைகிறது. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னும் கன்க்ளூஷன் எப்படி செக் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி தரல மக்களே. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தந்தது என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பேசிக் டயக்ராம் வென் டயக்ராம் வரையணும் அப்படின்னு நான் சொன்னல, அதை மட்டும் தான் சொல்லி தந்திருக்கேன். இப்போ இந்த பேசிக் டயக்ராமை வச்சு தான் இந்த கன்க்ளூஷன் எப்படி கரெக்டாக தப்பான்னு செக் பண்ணணும், அதை அடுத்து சொல்லி தர போறேன். கன்க்ளூஷன் கரெக்டாக தப்பான்னு செக் பண்ண பிறகு தான் ரெண்டு கன்க்ளூஷன் தப்பாகிறப்ப எய்தர் ஆர் எப்போ வரும்னு எனக்கு வேலையே வருது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் முடிச்சிட்டேன். செகண்ட் பார்ட்டு கன்க்ளூஷன் கரெக்டாக தப்பான்னு சொல்லி தந்துடுவேன். தேர்டு பார்ட்டு எய்தர் ஆர். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குற மக்களே, உங்களால் டயக்ராம் வரைய முடியுதான்னு பாருங்க. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஸ்டேட்மெண்ட், அதாவது கன்க்ளூஷன் ஆப்ஷன் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்குறேன். நீங்க டயக்ராமை வந்து ரஃப் நோட்ல வரைய முடியுதான்னு பாருங்க. ஆல் ஏ இஸ் பி, சம் பி இஸ் சி, no C is D. Second, only a few A is B, some B is C, some C is not D. ஓகேங்களா? ஸோ தேர்டு, சம் ஏ இஸ் நாட் சி, ஆல் சி இஸ் எஃப், ஒன்லி a few எஃப் இஸ் ஜி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதற்கான பேசிக் டயக்ராமை உங்களால் வரைய முடியுதான்னு பாருங்க.
ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணுங்க மக்களே. ஆன்சர் பார்ப்போமா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான பேசிக் டயக்ராம் நீங்கள் எப்படி வரைஞ்சிருக்கணும்னா, ஆல் ஏ இஸ் பி, எல்லா ஏவுமே பிக்குள்ளார இருக்கு. எல்லா ஏவுமே ஸோ எல்லா ஏவுமே பிக்குள்ளார இருக்கு. சம் பி இஸ் சி, சம் பார்ட் ஆஃப் பி வந்து சிக்குள்ளார இருக்கு. நோ சி இஸ் டி, சி எதுவுமே டிக்குள்ளார இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான பேசிக் டயக்ராம். இதை நீங்க வரைஞ்சிருந்தீங்கன்னா நீங்க கரெக்டா வரைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின், ஒன்லி a few a is b. few part of a எனக்கு b ல இருக்கணும். few part of a ல இருந்து நாட் கண்டிஷன் வித் b ஆக இருக்கணும். சம் b is c. ஓகேங்களா? சம் c is not condition with d. c உடைய சம் பார்ட் நாட் கண்டிஷன் வித் d ஆக இருக்கணும். அப்ப c ல இருந்து ஒரு பாயிண்ட் கிளம்பி போய் d ல நாட் கண்டிஷன்ல அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், சம் a is not c. சம் a is not c. a உடைய சம் பார்ட் நாட் கண்டிஷன் வித் c ஆக இருக்கணும். ஆல் c is f. எல்லா cயுமே f குள்ளார இருக்கணும். ஒன்லி a few f is g. only a few f is g. ஸோ இதுதான் தேர்ட் கொஸ்டினுக்கான பேசிக் டயக்ராம். இதை நீங்க வரைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் டயக்ராம் கரெக்ட் மக்களே. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இது வரைக்கும் நான் நடத்தினதுல ஏதாவது டவுட் இருக்கு, ஒருவேளை இப்படி இருந்தா என்ன சார், இந்த லைனுக்கு என்ன சார் மீனிங், ஏதாவது டவுட் இருந்தா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க மக்களே. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு 1 hour ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் 1 hourல முடிக்கலான்னு பார்த்தேன், பட் ரொம்ப டீட்டெயிலா சொல்றதுனால உங்களுக்கு வந்து இதுவே 1 hour எடுத்துருச்சு. ஸோ பார்ட் 2 வீடியோ எடுத்துட்டு வரேன், இதோட கனெக்ட் பண்ணியே பாருங்க. நான் ரெண்டுத்தையும் ஒன்னாவே அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ பார்ட் 2 வீடியோல வந்து கன்க்ளூஷன் எப்படின்னு செக் பண்ணிட்டு எய்தர் ஆர பார்ப்போம். ஐ ஹோப் கன்க்ளூஷனையும் எய்தர் ஆரையும் பார்ட் 2லயே முடிச்சு ஃபுல் கான்செப்டையும் முடிச்சிருவேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் மக்களே. மறக்காம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்தா என்ன சார் அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க மக்களே. ஸோ பார்ட் 1 வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா பார்ட் 2 வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்க பார்ட் 2 வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ சீக்கிரமாவே பார்ட் 2யும் நான் உடனே எடுத்துட்டு வந்து இது கூடயே தான் நான் போடுவேன். ஸோ தேங்க்யூ. சக்சஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.